ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிறைய பழமை வாய்ந்த கிராமங்கள் இருக்குது. அதில் வந்து பஞ்சந்தாங்கி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, திணைக்குளம் பக்கத்தில். ஸோ இந்த ஊரில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி முத்துமாரியம்மன் காஞ்சியம்மனோட கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. அந்த காலத்தில் பஞ்சத்தை தாங்கின ஒரு ஊர் அப்படின்னு சொன்னால இந்த ஊருக்கு பஞ்சந்தாங்கி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. பானையை விட்டுருங்க, தயவுசெய்து ஒத்துழைப்பு கொடுங்க. எல்லாரும் பொறுமையா வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யார் யார் இங்க வர நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் மட்டும் பொறுமையா வாங்க. நீங்க எல்லாரும் அங்கேயே இருங்க. எல்லாரும் வந்த பிற்பாடு புனித நீரானது நம்முடைய காஞ்சியம்மனுடைய சதாகமத்துக்கு பார்க்கப்பட இருக்கிறது. பழைய கால வரலாறு சொல்ல முடியும். ஜீவராஜ இடத்துல அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் பெரிய திருவிழா இடத்துல தான் கும்பாபிஷேகத்துல ரொம்ப சிறப்பாக போயிருக்கு. மேல வந்து கலசத்துல வந்து 50க்கு மேல மட்டுமே இந்த நாளை வந்து கொண்டு வரப்பட்டு வழங்கப்படுகிறது. இந்த இடத்துல வந்து இந்த ஒரு கோயில் பழமையானதுனால அந்த கோபுர கலசத்துல இந்த சுற்று வட்டாரத்துல இருந்து ஏகப்பட்ட மக்கள் வந்துட்டு இருக்காங்க. நிறைய மக்களை நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கும்பாபிஷேகத்துக்குள்ள வந்து சிறப்பான முறையில அந்த மேல் பகுதியில வந்து கும்பத்துக்கு வந்து கலசத்தை ஊற்றி முடிச்சுட்டு அங்க வந்து அபிஷேக ஆராதனைகள் எல்லாருமே பண்ணி முடிச்சுட்டாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அம்மனுக்கு 2 பேருக்குமே வந்து உள்ள அபிஷேகம் ஆராதனை எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் அண்ணன் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 50 நாணயங்கள் இந்த இடத்துல வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து மக்கள் வந்து அதை எல்லாமே ஒரு ஆர்வமா பக்தியா வந்து வாங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் வந்து 50 வந்து மக்கள் வந்து கலெக்ட் பண்ணி இதை வந்து கோயிலில் வீடுகளே வச்சா பண வசதி பெருங்கிற ஒரு நம்பிக்கையில மக்கள் நிறைய பேர் உள்ள வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு யாகசாலை மண்டபம் தான் அந்த 3 நாட்கள் அந்த பூஜைகள் எல்லாமே சிறப்பாக பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நம்ம வர்றோம் அப்படின்னு சொன்னா நாளையமே அந்த காலத்திலே ரொம்ப பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னுமே அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவுமே மாற்றாம அதே ஒரு ஓட்டு கட்டிடத்துல தான் இந்த ஒரு ஆலயத்துக்கு ஒரு சிறப்பான கும்பாபிஷேகம் போயிருக்கு. இந்த ஒரு தளத்தை எடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த அம்மனுக்கு வந்து பார்த்தோம்னா முளைப்பாரி எடுத்து கரகம் எடுத்த நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கிறதுனால நிறைய மக்கள் நம்ம பார்க்க முடியுது. வெளியூர்ல இருந்து நிறைய மக்கள் வந்து இந்த ஒரு கும்பாபிஷேகத்தை சீரி சிறப்பாக கண்டுகளிச்சிட்டு இருக்காங்க. மலைராஜனே, நம்ம கோயிலோட வரலாறுகள் என்னென்ன? கோயிலோட வரலாறு மாரியம்மன், முத்து மாரியம்மன் தான் ஊர்ல பூரா இருக்கு. பூரா கிராமங்கள் பூரா நம்ம நாட்டுல எல்லா இடத்துலயுமே உண்டு முத்து மாரியம்மன். இது வந்து வருஷத்துல ஒரு 10 நாள் விசேஷம். பாரி போடுவாங்க, பாரி முளைப்பாரி போட்டு வளர்த்து போட்டு ஒயிலாட்டம் ஜலமாட்டம் 8 நாள் 10 நாள் உண்டு. பார்த்தோம்னா அன்னதானம் அப்படின்னு ரொம்ப விமர்சனமாக பண்ணியிருக்காங்க. அதிகமான மக்கள், அதிகமான கிரௌடு. இப்போதான் வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் வந்து அன்னதானம் ஆரம்பிச்சிருக்கு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரௌடு, லேடிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உள்ள வந்து நிறைய வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் ஏகப்பட்ட கிராமத்துல இருந்து மக்கள் வந்திருக்காங்க. ஆனால் வாங்க நல்லா இருக்கீங்களா அண்ணன்? வந்து ஆனால் நம்ம கோயிலில் வந்து ஒரு சிறப்பான கும்பாபிஷேகம் போயிருக்கு. இந்த வர்ணபவன் வந்து கிட்டத்தட்ட 4 முறை வந்து வட்டம் முடிச்சாரு. எந்த அளவுக்கு இந்த சமைக்க ஒரு சக்தி இருக்கும்? ரொம்ப பாத்திரத்துலேயே ரொம்ப பக்கத்தில் வந்துச்சு, ரொம்ப சிறப்பாகவும் இருந்துச்சு. அது வர்ணபவன் வந்து நம்ம காஞ்சி அம்மன் கோயிலில் நம்ம இறங்கி ரொம்ப ரொம்ப இறக்கத்தில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு. நம்ம ராமநாதபுரம் சுற்று வட்டாரத்தில் இப்படி நிறைய கும்பாபிஷேகம் நடக்குது. சாமியோட பக்தி ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் எதோ சொல்ல ஆரம்பிச்சு மக்கள் வந்து ரொம்ப இறைவன் மேலே ரொம்ப அதிக பற்று இருக்காங்க. இறைவன் அதே மாதிரி மக்களுக்கு அருள் வாங்கி ரொம்ப சிறப்பாக இருக்காரு. நம்ம இறைவனை நோக்கி போகும்போது அவர் நம்மளுக்கு இறங்கி வர்றாப்ல. இன்னைக்கு இறங்கி வந்தாலும் அதை தான் காட்டுது, பிரதிபலிக்குது. ஓகே, சூப்பரா பேசுற அண்ணன் முருகானந்தன், தமிழர் தேசம் கட்சியோட மாவட்ட செயலாளர். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். சிறப்பான ஒரு ஆன்மீக தருணமான ஒரு கும்பாபிஷேகம் இங்கே சூப்பராக நடந்துட்டு இருக்கு. உள்ள வந்து சமையல் வைக்கிறதுக்குன்னு நிறைய டீம் மெம்பர்ஸ் தயாராகிட்டாப்ல. குமரன் கேட்டரிங் சர்வீஸ் ராமநாட்டிலேருந்து வந்திருக்கு. என்னென்ன டிஷஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா
உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து சாம்பார் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து புளிக்குழம்பு, பாயாசம், இந்த மாதிரி ஏகப்பட்ட கூட்டு வெரைட்டிஸோட, ஸோ இன்க்ளூடிங் அப்பளத்தோட, இந்த ஒரு அப்பளம் பாயாசத்தோட சூப்பரான ஒரு அன்னதான விருந்து போய்கிட்டு இருக்கு நம்மளுடைய பஞ்சந்தாங்கி மாரியம்மன் கோயில். நல்லா இருக்கலாமா? மாரியத்தை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. என்ன கொடுப்பாப்ல மாரியத்தை கேட்டா? மாரியத்தை என்ன கொடுக்க போற? நம்ம வரத்தை தான் கேட்க போறோம். கேட்டா கொடுத்துருவோம்ல. இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? வரல, இன்னைக்கு தான் வந்திருக்கோம். கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கீங்க. கும்பாபிஷேகத்துல மேல தண்ணி போட்டா நல்லதுன்னு சொல்றாங்களே, உண்மைதானா? அது உண்மைதான் தம்பி. ஏன் என்ன நடக்கும் அப்படி தண்ணி போட்டா? நம்ம புண்ணியம் போகும் சொல்றாங்கல்ல, அதனால பாவங்கள்லாம் போயிட்டு புண்ணியம் நிறைய வந்து தண்ணி போட போட. அப்ப அந்த புண்ணியங்கள்லாம் வச்சு வீடு வாசல் கட்டி நகரத்துல வாங்கிடலாம். ஆமா, வாங்கிடலாம். அம்மா என்ன சொல்றாப்ல, கும்பாபிஷேகத்துக்கு கலச தண்ணி வாங்கினீங்கன்னா அடுத்த நிமிஷம் தங்கம் எல்லாம் ஜெயில் வாங்கிடலாம். ஓகேவா? உங்க பேருமா? என் பேர் செல்வமேரி. அம்மா பேர் சொல்ல மாரியா? மாரியம்மனை பார்க்க வந்திருக்கீங்க. மாரியம்மன் நல்லா இருக்கா? சரிம்மா, சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. கும்பாபிஷேகத்துக்கு விழாவிற்கு வருகை தந்து கௌதம் யூடியூப் சேனலுடைய உரிமையாளர் தம்பி கௌதம் அவர்களுக்கு பஞ்சந்தாங்கி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறோம். ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணே. இந்த கோயில் வந்து வரலாறு எத்தனை வருஷம் இருக்கும்? இது வந்து எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்பு பஞ்சந்தாங்கிலே ஃபஸ்ட்டு தோன்றியது இந்த முத்துமாரியம்மன். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு, 50 வருஷத்துக்கு முன்பு இங்கே தான் இங்கே இருக்கக்கூடிய 3 சமுதாயம், யாதவர், முத்திரையர், நாடார். அதுலேருந்து அப்புறம் அங்கேருந்து அப்படியே அவங்க ஸ்ட்ரென்த்லாம் அதிகமாக அப்படியே இங்கே ஒரு 3 வகை முத்திரையர், அவங்க நாடார் அதிகமாக அப்படி இல்லை, அதிக மக்கள் தொகை வந்தவொடனே அவங்க தனித்தனி கோயில்களாக கட்டி. ஆனால் நாங்கள் வந்தால் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் 3 பேருமே ஒன்றா நின்று தான். இதில் சிறப்பு என்னென்னா, பஞ்சந்தாங்கி சிறப்பு 3 சமுதாயமும் எப்போதுமே ஒரு முளைக்கொட்டு கும்பாபிஷேகம் எது நடந்தாலும் எங்களுடைய ஒத்துழைப்பு, அனைவருடைய 3 பேர் ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும். இவ்வளவு கூட்டம் வருவான் நான் மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்ல சிறப்பாக இருந்துச்சு. ஆலயங்கள் பெருக வேண்டும், ஆன்மீகம் வளர வேண்டும், பக்தர்கள் கூட வேண்டும், பரமசிவன் துணை என்றுமே இருக்க மக்களுக்கு என்று நல்ல உள்ள சொல்லுவாங்க. 12 கும்பாசம்னா 12 வருஷத்துக்கு ஒரு முடி வருகிற கும்பாபிஷேகம். வந்து பார்த்தீங்கன்னா மாரியம்மன், காஞ்சியம்மன், பத்திராளியம்மன் சொல்லிட்டு நிறைய கோயில்கள் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறாங்க. இதனால இந்த ஊர்களுக்கு என்ன பயன்கள் இருக்கும்? அதாவது இந்த பஞ்சந்தாங்கியை பொறுத்த வரைக்கும் 4 அம்மன் கோயில் இருக்குது. இந்த 4 அம்மன் கோயிலும் வந்து இப்போ உள்ளது இல்லை, நேற்று உள்ளது இல்லை. நம்ம பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமாக உள்ள கோயில்கள் தான். மண்ணில் பிறந்து பல பேர் அரசு சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் நல்ல துறையிலையும் இருக்காங்க. இல்லை இந்த மண்ணோட அருமை தான். பஞ்சந்தாங்கின்னு சொல்கிறது பஞ்சத்தை தாங்கினதுனால இது பஞ்சந்தாங்கின்னு பேர் வந்துருக்கு. திருவிழாவுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம கருட பகவான் 4 முறை வட்டம் அடித்து ஒரு சிறப்பான அருள்பாலிச்சிருந்தாங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா 50 நாளான ஒரு நாணயங்கள் வந்து இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பொருளை வந்து நம்ம வாங்கி பீரோ அந்த மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா செல்வம் பெருகும் அப்படின்னு ஒரு ஐதீகம். ஸோ நிறைய மக்கள் அதை வாங்கிட்டு போதும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம கும்பாபிஷேகத்தில் மொய்யோடு எழுதுகிற இடமும் இதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த 50 நாணயம். இது வந்து கிட்டத்தட்ட நம்முடைய சாமியோட பாதத்தில் ரொம்ப நேரம் பூஜைகள்லாம் பண்ணி முடிச்சு கும்பாபிஷேகம் முடிச்சோன்னு தர்றாங்க. சத்து வாய்ந்த அம்மனா பார்க்கப்படுறதே இந்த ஒரு முத்துமாரியம்மன் தான். இந்த முத்துமாரியம்மனுக்கு தான் இன்னைக்கு 12 வருஷத்துக்கு அப்புறம் மேலே கோபுர கலசத்தில் அந்த கலச தண்ணீர் ஊற்றி இந்த இடத்துல அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாமே நடந்து இன்னும் தண்ணி தெளிச்சிட்டு இருக்காங்க. திரளான கூட்டம் காலையில் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் மக்கள் அதிகமான கூட்டத்தில் இருக்கும்போது உள்ள அலங்காரத்தில் நம்ம அம்மனை பார்க்க போகிறோம். அம்மன் அப்படின்னு சொன்னால் முத்துமாரியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்மனுக்கு வந்து நம்மளுடைய முளைப்பாரி கொட்டுறது, இந்த மாதிரி எல்லா ஒரு விசேஷங்களும் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமாக இந்த இடத்துல இருந்து அருள் பாலித்து மக்களை வந்து நல்ல முறையில் நெறிப்படுத்திட்டு இருக்கிற ஒரு அம்மன்னா இந்த ஒரு முத்துமாரியம்மனுக்கு தான். ஒரு தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிறந்து இருக்கும்போது கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 11 கும்பாபிஷேகம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இங்கே 100க்கு மேற்பட்ட கும்பாபிஷேகம் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு கும்பாபிஷேகத்தை இந்த ஒரு பஞ்சந்தாங்கி கிராமத்தில் வந்து மக்களோட கூட்டத்தில் நம்ம பார்த்துருந்தோம். நிறைய அம்மனோட அருள் நிறைய பேர் கிடைச்சதை சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு தருணத்தில் இந்த வாய்ப்பு வழங்கின இவங்களுக்குமே சிறப்பான முறையில் கேமரா எடுத்துட்டு இருக்க அண்ணன் பாண்டியராஜன் அவர்களுக்கும் நன்றி. வணக்கம். கௌதம் குணசேகரன்.